வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இல்லம் தேடி தேர்வில் 17வது டெஸ்ட் சரிங்களா. 17வது டெஸ்ட்டில் பார்ட் 1 6th and 7th தமிழில் பார்க்குறோம். அதில் பார்ட் 1 பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கேள்விகள் இருக்கும். பார்ட் 2ல் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் அனைத்து கேள்விகள் நம்ம போட்டிருக்கோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பாருங்கள் போயிட்டு. ஏன்னா இது ரிவிஷன் டெஸ்ட் வந்தாச்சு. ஸோ பேசிக் டெஸ்ட் எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்கோம். ஜிஎஸ் சயின்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டெஸ்ட் உங்களுக்கு அமையும். இந்த வீடியோ ஆற்று நீர் பெரும் பாறையை உடைப்பது அதன் வலிமையால் அல்ல, அது தொடர்ந்து விடாமுயற்சியால் இருப்பதனால் மட்டுமே அந்த பெரும் பாறையை உடைக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி தொடர்ந்து விடாமுயற்சியாக நீங்கள் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் போய்ட்டு விளக்கம் விடைகளை பார்ப்போம். வாங்க. முதல் கேள்வி, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரிகள் யாருடையது? கண்ணதாசன், வாணிதாசன், கவிஞர் காசி ஆனந்தன், கவிஞர் அறிவுமதி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 6th இருக்கு. கவிஞர் காசி ஆனந்தன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சி கவிஞர் காசி ஆனந்தன். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கக்கூடிய பாடல் இது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஸோ காசி ஆனந்தன் இந்த பாடலை பாடியுள்ளார். இரண்டாவது கேள்வி, பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? துரைசாமி, மாணிக்கம், கந்தசாமி, வெங்கடாச்சலம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் தான் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழிலம் ஆகிய இதழ்களை பாருங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். ஸோ அவருடைய நூல்கள் என்ன? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவருடைய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். கனிச்சாறு என்னும் நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அப்ப கேட்பாங்க இவருடைய எந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கேட்பாங்க. ஸோ கனிச்சாறு. மூன்றாவது கேள்வி, பூவின் 6ஆம் நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. பூவின் 6ஆம் நிலை அலர், செம்மல், வி, முகை. விடை வந்து பார்த்தீங்கன்னா வி. பூவின் 6ஆம் நிலை வி. பூவின் நிலைகள் பாருங்க, மொத்தம் 7 நிலைகள் உள்ளன பூவிற்கு. முதல் நிலை அரும்பு, 2ஆம் நிலை மொட்டு, 3ஆம் நிலை முகை, 4ஆம் நிலை மலர், 5ஆம் நிலை அலர், 6ஆம் நிலை வி, 7ஆம் நிலை செம்மல். ஸோ மொத்தம் 7 நிலைகள். இதுதான் அதனுடைய 7 நிலைகள், பூவோட 7 நிலைகள். நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மரபு பிழையை கண்டறி. மரபு பிழை இப்ப பனை இலை, மல்லித்தலை, சப்பாத்தி கள்ளி, கோரைப்புல். இதுல தவறா எதுக்குன்னா மல்லித்தலை சரி, சப்பாத்தி கள்ளி மடல் சரியா இருக்கு, கோரைப்புல் சரியா இருக்கு, பனை இலை தான் தவறா இருக்கு சரிங்களா. ஸோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ பனை இலை. அப்ப பனை இலை என்னன்னு சொல்லுவாங்க? பனை ஓலைன்னு சொல்லுவாங்க. தென்னை ஓலை, பனை ஓலை. இப்ப தாவர இலை பெயர்கள் பாருங்க. தாவர இலை பெயர்கள் ஆல், அரசு, மா, பலா, வாழை. இவை அனைத்தும் இலை வகைகள். ஆல், அரசு, மா, பலா, வாழை. கீரை வகைகள் வந்து பாத்தீங்கன்னா அகத்தி, பசலை, முருங்கை. இவை அனைத்தும் கீரை வகைகள். புல் வகைகள் அருகு, கோரை. கோரை புல், அருகம்புல் சொல்றோம்ல, சோ அது புல் வகைகள். நெல், வரகு, தாள் வகைகள் சரிங்களா. வரகு தாள், நெல் தாள் சொல்லுவாங்க. மல்லி தலை, மல்லித்தலை கடைக்கு போன கேட்கிறோம்ல, மல்லித்தலை கொஞ்சம் கொடுங்க சரிங்களா. மல்லி. சப்பாத்தி கள்ளி, தாளை, மடல், கரும்பு, நாணல், தோகை. கரும்பு தோகை இருக்குல்ல, சோ கரும்பு, நாணல், தோகை வகை. பனை, தென்னை, ஓலை வகை. கமுகு, பாக்கு இருக்குல்ல, சோ அது பேரு கமுகு சொல்லுவாங்க. அது கூந்தல், கமுகு கூந்தல். ஐந்தாவது கேள்வி, கிழவனும் கடலும் என்பது. கிழவனும் கடலும் என்பது தமிழ் சிறுகதையா, இத்தாலிய சிறுகதையா, ஜெர்மனிய கதையா, இல்ல ஆங்கில புதினமா? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில புதினம். கிழவனும் கடலும் என்பது ஆங்கில புதினம். கிழவனும் கடலும், தி ஓல்டு மேன் அண்ட் தி சி எனும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. பாருங்க, இந்த நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்க, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறாவது கேள்வி, ஆயுத எழுத்து பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க? நுட்பமான ஒலிப்பு முறை உடையது அல்ல. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது அல்ல. சொல்ல இது நுட்பமான
ஒலிப்பு முறையை உடையது. தனித்து இயங்கக்கூடியது. ஆயுத எழுத்து தனித்து இயங்க இயலாது. தனித்து இயங்க இயலாது. ஒரு குறிலுக்கும் ஒரு உயிர்மை குறிலுக்கும் இடையில் வரும். பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு எஃகு. தனிநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது சரியானது. தனிநிலை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப தவறானது கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 தவறானது. விடை ஏ. ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. பாருங்க, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் என்ற வேறு பெயர்களும் ஆயுத எழுத்திற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து, பாருங்க, முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்த இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. அப்ப கேள்வியில் இங்க கேட்பாங்க, ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு கேட்பாங்க? அரை மாத்திரை. 7வது கேள்வி, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் என்று குறள் கூறுகிறது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரியோரா, சான்றோரா, நல்லோரா, இல்ல அறிவுடையாரா? விடை வந்து பாத்தீங்கன்னா பெரியோர். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நீத்தார் பெருமையில இருக்குது. குறள் என்ன குறள்னா, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். பாருங்க, முடியாத ஒரு செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர் என்று அழைக்கப்படுவார். 8வது கேள்வி, சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் எது? சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் எது? நிகரான ஒப்பீடு, ஒப்பீட்டு ஆராய்ந்து, கூர்ந்து நோக்குதல், நிகரில்லா ஒப்பீடு. விடை வந்து பி, ஒப்பீட்டு ஆராய்ந்து என்பது சீர்தூக்கின் பொருளாகும். 9வது கேள்வி, எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சிறந்த எழுத்தாளர்களுக்கு, சிறந்த ஓவியர்களுக்கு, சிறந்த நூலகர்களுக்கு, சிறந்த சிற்பிகளுக்கு. எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படுகிறது. விடை சி. 10வது கேள்வி, ஆசாரக்கோவை என்னும் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிருக்காங்க? 96, 98, 99, 100. விடை வந்து பாத்தீங்கன்னா 100. ஆசாரக்கோவை என்னும் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 100 ஆகும். 11வது கேள்வி, பிரித்து எழுதுக. நன்றி அறிதல். ஏ வந்து நன்றி கூட்டல் எறிதல், பி நன்றி கூட்டல் அறிதல், சி நன்றி கூட்டல் எறிதல், டி நன்று கூட்டல் அறிதல். விடை வந்து பாத்தீங்கன்னா விடை பி, நன்றி கூட்டல் அறிதல் தான் நன்றி அறிதல். விடை பி. 12வது கேள்வி, பொறுத்துக. விழாக்கள் பொங்கல், லோரி, மகர சங்கராந்தி, உத்தராயன். பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. லோரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபில் கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில் மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. உத்தராயன் குஜராத்தில் கொண்டாடப்படுகிறது. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4, 2, 1, 3. விடை ஏ. 13வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இணை எழுத்து அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் இணை எழுத்து அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இட்டு 3 சுழி இன், இத்து இந்து, இரு 2 சுழி இன், 3 சுழி இன், 2 சுழி இன். இதுல கீழ்கண்ட இணை எழுத்து அல்லாததுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன். டி. விடை வந்து டி. 3 சுழி இன்னும் 2 சுழி இன்னும் தான் இணை எழுத்து அல்லாதது. 14வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. அழகு, அழகு, அறிவு, அன்பு, நேர்மை, துன்பம், வண்டி, அடக்கம், பறவையின் மூக்கு, பெண் பறவை, வனப்பு, அளவை, அளாவுதல், அழகான. விடை வந்து பாத்தீங்கன்னா சி. அழகு என்பதை பறவையின் மூக்கு குறிக்கிறது. பெண் பறவை அழகு எனப்படுகிறது. அழகு என்பது வனப்பை கூறுகிறது. விடை சி. 15வது கேள்வி, எதன் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள்? எண்ணத்துக்கு ஏற்ப உயர்வார்களா, இல்ல ஊக்கத்துக்கு ஏற்ப உயர்வார்களா, இல்ல பணத்துக்கு ஏற்ப உயர்வார்களா, இல்ல நட்புக்கு ஏற்ப உயர்வார்களா? வந்து பணம் கிடையாது, நட்பு கிடையாது. சரிங்களா? அப்ப எதன் அளவுக்கு ஏற்ப
மனிதர்கள் உயர்வார்கள் என்று பார்த்தால் ஊக்கத்திற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். ஸோ எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள் உயர்வார்கள். 16வது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன், முடியரசன், சுரதா, ஈரோடு தமிழன்பன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் முடியரசன். விடை வந்து பார்த்தீங்கன்னா பி முடியரசன். 17வது கேள்வி அரிச்சுவடி என்பதன் பொருள் என்ன? அரிச்சுவடி என்பதன் பொருள் என்ன? அகர வரிசை எழுத்துக்கள், இகர வரிசை எழுத்துக்கள், ஒகர வரிசை எழுத்துக்கள், ஏகார வரிசை எழுத்துக்கள். விடை வந்து அரிச்சுவடி என்பதன் பொருள் அகிர வரிசை எழுத்துக்கள். விடை ஏ. 18வது கேள்வி நெய்தல் திணையின் பூ. நெய்தல் திணையின் பூ கரந்தை, வஞ்சி, தாளம்பூ, காந்தல் மலர். நெய்தல் திணையின் பூ என்பது தாளம்பூ ஆகும். விடை சி தாளம்பூ. நெய்தல் திணை நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள், பரதவர், பரத்தியர், தொழில், மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல், பூ தாளம்பூ. பூ தாளம்பூ. 19வது கேள்வி பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் எது? பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. விடை டி குறுந்தொகை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து, தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் என்று நற்றினில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நற்றினில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சுட்டு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுட்டு அல்லாதது எது? ஆ, ஏ, இ, உ. சுட்டு அல்லாதது என்பது ஏ. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி ஏ. ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். பாருங்க, ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. அகச்சுட்டு என்பது இவன், அவன், இது, அது. இவன், அவன், இது, அது அகச்சுட்டு. இந்த அகச்சுட்டு வார்த்தைகளுக்கு உள்ளே இருந்து பொருள் கொடுக்கும். ஈ இந்த அகச்சுட்டை எழுத்து விட்டால் வன் பொருள் தராது. உள்ளிருந்து பொருள் கொடுப்பது அகச்சுட்டு. புறச்சுட்டு அம்வானம், இம்மலை, இந்நூல். புறச்சுட்டு என்பது வெளியிருந்து உங்களுக்கு பொருள் கொடுப்பது. ஸோ ஆ, இ, இ எடுத்து விட்டால் வானம், மலை, நூல் என்று பொருள் கொடுக்கும். ஆனால் அகச்சுட்டு அப்படி அல்ல. அண்மை சுட்டு இவன், இவர், இது, இவை, இம்மரம். அண்மை சுட்டு ஈ அதற்குரிய எழுத்து ஈ ஆகும். ஸோ அருகில் இருக்கக்கூடியவர்கள் இவன், இவர், இம்மரம், இவை என குறிப்பிடுவது அண்மை சுட்டு ஆகும். சேய்மை சுட்டு, சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு என்று குறிப்பிடப்படுவது சேய்மை சுட்டு ஆகும். 21வது கேள்வி விரல் நுனி வெளிச்சங்கள் எனும் நூலின் ஆசிரியர் யார்? விரல் நுனி வெளிச்சங்கள் எனும் நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார், முடியரசன், தாராபாரதி, ஈரோடு தமிழன்பன். விடை சி தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் தாராபாரதி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். பாருங்க, கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விடல், விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். யாரு? தாராபாரதி இயற்றிய நூல்களாகும். 22வது கேள்வி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பட்டினப்பாலை, சிறுபஞ்சமூலம், அகநானூறு, புறநானூறு. விடை வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் திருக்குறள் சொல்லுது. என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மை பற்றி கூறுகிறது. எனும் பாடல் மூலம் திருக்குறள் வணிகரின் நேர்மை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். வாங்கும் பொழுது அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள்.
பிறருக்கு கொடுக்கும் பொழுது கொடுக்கும் அளவை விட அதிகமாக கொடுப்பார்கள், குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. 23வது கேள்வி, நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? நமது நாடும் அணிந்திருக்கும் ஆடையாக, அப்ப எந்த நூலை கவிஞர் தாராபாரதி குறிப்பிடுகிறார்? தொல்காப்பியம், திருவாசகம், திருப்பாவை, திருக்குறள். ஸோ நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக குறிப்பிடும் நூல் திருக்குறள். தெய்வ வள்ளுவன் நெய்த குறள்தான் தேசம் உடுத்திய நூலாடை. தெய்வ வள்ளுவன் நெய்த குறள்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை என்று கவிஞர் தாராபாரதி திருக்குறளை பற்றி பாடியுள்ளார். 24வது கேள்வி, பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று குறிப்பிட்டவர் யார்? பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று குறிப்பிட்டவர் யார்? காந்தியடிகள், ராஜாஜி, காமராஜர், பாரதிதாசன். விடை காந்தியடிகள். 25வது கேள்வி, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? காயசண்டிகை, ஆதிரை, தீபதிலகை, சித்திரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பின் ஆதிரை. விடை பி ஆதிரை. தீபத்திலகை மணிமேகலை தீவையும் அதிலுள்ள புத்த பீடிகையும் காவல் செய்யும் தெய்வமாகும். தீபத்திலகை என்பது மணிமேகலை தீவையும் அதிலுள்ள புத்த பீடிகையும் காவல் செய்யும் பெண் தெய்வம். 26வது கேள்வி, பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். அப்ப இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னாச்சுன்னா பாருங்க, இதுல என்ன இருக்கும்? மரம் வந்து பார்த்தீங்கன்னா காமனா வந்து சொல்லக்கூடிய ஒரு பெயர், சரிங்களா? ஸோ பொதுவாக சொல்லக்கூடிய. அப்ப இடுகுறி பொதுப்பெயர் என்பது மரத்தை குறிக்கிறது. இடுகுறி சிறப்பு பெயர், அப்போ மர வகைகளை வாழை சொல்றாங்கல்ல. ஸோ அப்ப இடுகுறி சிறப்பு பெயர், இதுவும் ஒரு இது வந்து இடுகுறி சிறப்பு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காரண பொதுப்பெயர் பறவை, ஏன்னா பறக்கிறதுனால வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அது பறக்கிறதுனால ஒரு காரணம், அதுக்கு பொதுவான பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் நாற்காலி, காரண சிறப்பு பெயர் நாற்காலி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. விடை சி. 27வது கேள்வி, மலேசிய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மலேசிய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாஞ்சில் நாடான், புலவர் முத்தரையனார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அல்ல வள்ளியப்பா. விடை வந்து பார்த்தீங்கன்னா புலவர் முத்தரையனார். 28வது கேள்வி, சமர் என்பதின் பொருள் என்ன? சமர் என்பதின் பொருள் என்ன? போர், கடல், தரும் வீரம். சமர் என்பதின் பொருள் போர். விடை ஏ. 29வது கேள்வி, நெய்தல் நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? நெய்தல் நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறவர் மரத்தியர் பாலை நில மக்கள், மறவர் மரத்தியர் பாலை நில மக்கள். ஆயர் ஆட்சியர் முல்லை நில மக்கள். உழவன் உலத்தியர் மருத நில மக்கள். அப்ப நெய்தல் நில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரதன் பரத்தியர். இப்போ குறிஞ்சி நில மக்கள், குறிஞ்சி நில மக்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறவன் குரத்தியர், குறவன் குரத்தியர் குறிஞ்சி நில மக்கள். 30வது கேள்வி பொறுத்துக. 30வது கேள்வி பொறுத்துக. விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம். விடிவெள்ளி என்றால் விளக்கு, விடிவெளி என்றால் விளக்கு. மணல் என்றால் பஞ்சுமெத்தை. புயல் என்றால் ஊஞ்சல். பனிமூட்டம் என்றால் போர்வை, பனிமூட்டம் என்றால் போர்வை. இப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. விடை ஏ. மீனவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகளாகும். பாருங்க, மீனவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகளாகும். விருந்த கடலே மீனவர்களுக்கு பள்ளிக்கூடம். கடல் அலையே தோழன், மேகமே குடை. கடல் அலையே மீனவர்களுக்கு தோழன், மேகமே அவர்களுக்கு குடையாகும். வெண்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சு மெத்தையாகும். விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து ஆகும். விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து ஆகும். சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சலாகும். சீறி வரும் புயலே மீனவர்கள் விளையாடும் ஊஞ்சலாகும். பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வையாகும். பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வையாகும். அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரையாகும். மீனவர்களுக்கு அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரையாகும். கட்டுமரம் தான் மீனவர்களுக்கு கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு. மின்னல் கோடுகளே அடிப்படை பாடமாகும். மீனவர்களுக்கு மின்னல் கோடுகளே அடிப்படை பாடமாகும்.
வலைவீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம். அப்ப மீனவர்களுக்கு செல்வம் என்பது வலைவீசி பிடிக்கும் மீன்கள். முழு நிலவுதான் அவர்களுக்கு கண்ணாடி, மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். அப்ப மீனவர்கள் செய்யும் தவம் என்ன? மூச்சடக்கி செய்யும் நீச்சலே மீனவர்களுக்கு தவமாகும். வானமே அவர்கள் வணங்கும் தலைவனாகும். வானமே மீனவர்கள் வணங்கும் தலைவனாகும். 31வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. முதல் கூற்று, மேலெண்ணத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இரண்டாவது கூற்று, மேலெண்ணத்தில் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. மேலெண்ணத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. நான்காவது கூற்று, மேலெண்ணத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இதுல பாத்தீங்கன்னா 2 1 2 சரியான கூற்று, 3 4 தவறான கூற்று. அப்ப விடை பாத்தீங்கன்னா A 1 and 2. 32வது கேள்வி, 5 ரதங்கள் உள்ள பஞ்ச பாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? 5 ரதங்கள் உள்ள பஞ்ச பாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், நந்திவர்மன், ராஜசிம்மன். விடை பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் காலத்தில் பஞ்சபாண்டவ ரதம் கட்டப்பட்டது. 33வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முத்தேன் என்று அழைக்கப்படாதது. கீழ்கண்டவற்றுள் முத்தேன் என்று அழைக்கப்படாதது எது? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், அடுக்குத்தேன். விடை பாத்தீங்கன்னா அடுக்குத்தேன் என்று மட்டுமே முத்தேன் என்று அழைக்கப்படாதது. கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் ஆகவே முத்தேன் என்று அழைக்கப்படும். முத்தேன் முக்கனி, மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முத்தமிழ் இயல் இசை நாடகம். 34வது கேள்வி, பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவில் குறிப்பிடப்பட்டுள்ள நல்லொழுக்கங்கள் எண்ணிக்கை எத்தனை? பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவில் குறிப்பிட்டுள்ள நல்லொழுக்கங்கள் எண்ணிக்கை எத்தனை? 8. விடை 8. ஆசார கோவிலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பாருங்க, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. 35வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 5வது பிரிவு பின்வரும் எவற்றை உள்ளடக்கியது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய தளங்கள் பாத்தீங்கன்னா 5வது தளம் பாத்தீங்கன்னா என்னென்ன புத்தகங்களை என்னென்ன துறைகளை உள்ளடக்கி கேட்டிருக்காங்க. கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் பாத்தீங்கன்னா இது 3வது தளம். கணினி அறிவியல், பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இது 4வது தளம். கணிதம், அறிவியல், மருத்துவம் 5வது தளம். பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை 6வது தளம். 6வது தளம். அப்ப 5வது பிரிவு கேட்டிருக்காங்க. அப்ப விடை சி. விடை சி. 36வது கேள்வி, ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான எந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? அப்ப காமராஜர் பிறந்த நாள் எந்த நாள் கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், ஜூலை 15. சரிங்களா? விடை ஜூலை 15. நடுவண் அரசு, மத்திய அரசு 1976ஆம் ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜரின் பெயர் சூட்டப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அக்டோபர் 2ஆம் நாள் அமைக்கப்பட்டது. 37வது கேள்வி, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்று கூறியவர் யார்? துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் என்ற பாடலை பாடியவர் யார்? மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அரங்கநாதன், கவிமணி. விடை பாத்தீங்கன்னா பி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் பாருங்க, மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழைக்கப்படுகிறார். 38வது கேள்வி, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் எது இல்லை? மன்னருக்கு தன் தேசம் அல்லால் எது இல்லை? இருப்பிடம், செல்வம், செல்வாக்கு, சிறப்பு. விடை சிறப்பு. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை. இந்த நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்பது சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூல் மூதுரை என்று பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. மூதுரை நூலில் 31 பாடல்கள் உள்ளன.
39வது கேள்வி, ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? வள்ளுவர் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி என்று எதனை குறிப்பிடுகிறார்? செல்வம், செல்வாக்கு, சிறப்பு, ஈகை குணம், பணிவு, இன்சொல், அன்பு, பணிவு. திருவள்ளுவர் பணிவு, இன்சொல் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி என்று குறிப்பிடுகிறார். விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா என்று திருக்குறளில் வள்ளுவர் கூறியுள்ளார். 40வது கேள்வி, எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் என்னும் நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1954. நம்ம முதலே பார்த்தோம். விடை வந்து ஏ 1954. 41வது கேள்வி, உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? மார்ச் 8, மார்ச் 18, மார்ச் 10, மார்ச் 20. விடை வந்து மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். 42வது கேள்வி, அகரவரிசைப்படி எழுதுக. காணி, கட்டி, குயில், கீற்று. காணி, கட்டி, குயில், கீற்று. கா, கா, கி, கு. கா கட்டி, கா காணி, கு அப்ப கீ வரும். சரிங்களா? சோ அப்ப பி கட்டி, கா காணி, கி கீற்று, கு குயில். விடை வந்து பார்த்தீங்கன்னா பி கட்டி, காணி, கீற்று, குயில். 43வது கேள்வி, பொறுத்துக. முத்து சுடர் போல் நிலா ஒளி. முத்து சுடர் போல் நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கேணி அருகினிலே தென்னை மரம். கேணி அருகினிலே தென்னை மரம். விடை வந்து பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. முத்துச்சுடர் போல் நிலாவொளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல், கேணி அருகினிலே தென்னை மரம். விடை ஏ. 44வது கேள்வி, திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? எல்லாருக்குமே தெரியும். அது ஆன்சர் பி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்த நூல் சிலப்பதிகாரம் தொடங்குகிறது. 45வது கேள்வி, சர்ச் இன்ஜின் என்பதின் தமிழாக்கம் என்ன? சர்ச் இன்ஜின் வலைத்தேடல், இணையத்தேடல், தேடுபொறி, தேடல் சாதனம். விடை வந்து பார்த்தீங்கன்னா தேடுபொறி. சர்ச் என்றால் தேடுபொறி. 46வது கேள்வி, ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லுக்குரிய மாத்திரை அளவு என்ன? ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லுக்குரிய மாத்திரை அளவு என்ன? 2½ மாத்திரை. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி 2½ மாத்திரை. எடுத்துக்காட்டு, எஃகு. ஏக்கு 1 மாத்திரை, அக்குக்கு அரை மாத்திரை, கூக்கு 1 மாத்திரை. மொத்தம் 2½ மாத்திரை. 47வது கேள்வி, போர்க்களத்தில் வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது? பாருங்க, போர்க்களத்தில் வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது? கார் 40, பதிற்று 10, நாலடியார், நற்றினை. கூறுவது பதிற்று 10. விடை பி பதிற்று 10. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று கார் 40 கூறுகிறது. நெடு வெள்ளூசி, நெடுவசி, பரந்த வடு என்று பதிற்று 10 கூறுகிறது. கோட்சுரா எருந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்று நற்றினை கூறுகிறது. 48வது கேள்வி, 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கும் செய் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கும் செய் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை, தொல்காப்பியம், திருக்குறள், புறநானூறு. விடை வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. இப்போ 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கும் செய் என்னும் சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. மீன், முதலை, பாம்பு, செய் இவை அனைத்தும் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. 49வது கேள்வி, கணினி மொழியில் 8 என்பதை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? கணினி மொழியில் 8 என்பதை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? க, அ, கு, ஏ. விடை ஆ பி. தமிழ் எண்கள் 1 க, 2 உ, 3 ஞ, 4 சு, 5 ரு, 6 சா.
7 ஏ, 8 ஆ, 9 கு, 10 கா ஒரு சுழியம். 50வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இடஞ்சொலி எழுத்து அல்லாதது எது? இடஞ்சொலித்து அல்லாதது எது? ட, ய, ல, ஞ. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஞ. ட, ய, ல மூன்றும் இடஞ்சொலித்து எழுத்துக்கள் ஆகும். தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு, வலஞ்சொலி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, ஞ, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல. ட, ய, ல இடஞ்சொலி எழுத்துக்கள் ஆகும். 51வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். இந்த தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்ற சொல் வந்து முதல் எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் என்பது தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ளது, சரியான இணை. தமிழன் என்பது அப்பர் தேவாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அதுவும் சரியாக உள்ளது. தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது, அதுவும் சரியாக உள்ளது. இவங்க தவறானது கேட்டிருக்காங்க. சோ மேற்கண்ட எதுவுமே இல்லை, அனைத்தும் சரி. விடை டி. 52வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய. ஆல், அரசு, மா, முருங்கை. வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை என்பது கீரை வகை. முருங்கை என்பது கீரை வகை. ஆல், அரசு, மா என்பது இலை வகை. ஆல், அரசு, மா என்பது இலை வகை. இப்ப இதில் பொருந்தாதது முருங்கை. விடை டி. 53வது கேள்வி, மா என்னும் சொல்லுக்கு பொருள் அல்லாததை தேர்ந்தெடு. அளவு, சிறிய, அழைத்தல், மேன்மை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய என்பதுதான் மா என்னும் பொருளுக்கு பொருந்தாத பொருளாகும். மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள். மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. மா என்றும் ஒற்றை சொல் தருகிறது. 54வது கேள்வி, பிறந்த நாள் வாழ்த்து கவிதையை தமிழில் எழுதியவர் யார்? பிறந்த நாள் வாழ்த்து கவிதையை தமிழில் எழுதியவர் யார்? கவிஞர் அறிவுமதி, அப்துல் ரஹ்மான், கலாப்பிரியா, ராஜம். விடை கவிஞர் அறிவுமதி. பிறந்த நாள் வாழ்த்து கவிதையை தமிழில் எழுதியவர் கவிஞர் அறிவுமதி. 55வது கேள்வி, சேர்த்து எழுதுக கணினி கூட்டல் தமிழ். கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ். விடை ஏ கணினி தமிழ். 56வது கேள்வி, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்யும் கலிலியோவின் கருத்தை குறிப்பிடும் நூல் எது? தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்யும் கலிலியோவின் கருத்தை குறிப்பிடும் நூல் எது? நற்றிணை, தொல்காப்பியம், திருவள்ளுவ மாலை, நன்னூல். விடை வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. 57வது கேள்வி, பொய்யை அகற்றும் உள்ளப்பூட்டு அறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் இப்பாடல் வரிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? அப்ப உள்ளப்பூட்டு என்பதின் பொருள் என்ன? அறியாமை, பொறாமை, பொய்மை, ஆணவம். விடை வந்து உள்ளப்பூட்டு என்றால் அறியாமை என்று பொருள். விடை ஏ அறியாமை. 58வது கேள்வி, விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் டேஷ். பசி, உடம்பு, மலை, அறிவு. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ பசி. 59வது கேள்வி, கழுத்தில் சூடுவது தார், தண்டை, மேகலை, கனையாளி. விடை வந்து பார்த்தீங்கன்னா தார். கழுத்தில் சூடுவது தார். 60வது கேள்வி, நெல்லை சு முத்து பணியாற்றிய நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கவும். விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், அனைத்தும். நெல்லை சு முத்து அனைத்திலும் பணியாற்றியுள்ளார். விடை டி அனைத்தும். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ஆவார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் என பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி நெல்லை சு முத்து வெளியிட்டுள்ளார். 61வது கேள்வி, புகலிடம் எனும் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை தேர்ந்தெடு. புகலிடம் எனும் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பார்க், ரிசர்வ்டு ஏரியா, சாங்சுரி, நேஷனல் பார்க். விடை வந்து பார்த்தீங்கன்னா சாங்சுரி. பின்வருவனவற்றுள் ஔவையார் எழுதாத நூல் எது? 62வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஔவையார் எழுதாத நூல் எது?
ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை ஔவையார் எழுதாத நூல். இவை ஆசாரக்கோவை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். 63வது கேள்வி, சொல்லை நிரப்புக. வெற்றி மேல் வெற்றி பெற, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் எது வேண்டும்? வெற்றி மேல் வெற்றி பெற, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் நடைபெற எது வேண்டும்? வாழ்ந்திட வேண்டும், நடந்திட வேண்டும், விளங்கிட வேண்டும், இருந்திட வேண்டும். அப்ப வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, விளங்கிட வேண்டும். 64வது கேள்வி, சிட்டுக்குருவின் வாழ்நாள். 8 முதல் 10 ஆண்டுகள், 10 முதல் 13 ஆண்டுகள், 12 முதல் 15 ஆண்டுகள், 11 முதல் 14 ஆண்டுகள். விடை பி, 10 முதல் 13 ஆண்டுகள் சிட்டுக்குருவின் வாழ்நாள்களாகும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. 65வது கேள்வி, பள்ளிகளில் சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பள்ளிகளில் சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காமராஜர். விடை வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர். 66வது கேள்வி, அண்ணா நூலகத்தின் 2ஆம் தளத்தில் அமைந்துள்ள பிரிவு எது? வரலாற்று நூல்கள், கணினி அறிவியல், சட்டம், பொருளியல், தமிழ் நூல்கள். தமிழ் நூல்கள். விடை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள். 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. 67வது கேள்வி, நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது? 1976. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 68வது கேள்வி, மேக்கப் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ஒப்பனை. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பனை. 69வது கேள்வி, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எது? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எது? இணை எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இணை எழுத்துக்கள். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் அடுத்து வரும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்துக்கள் பாருங்க, மெல்லின மெய் எழுத்து இங்கு, எஞ்சு, எண்ணு, இந்து, இம்மு, என். சரிங்களா? இவை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். இதை அடுத்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதன் இனமாகிய இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. சரிங்களா? இவை வல்லின எழுத்துக்கள் தொடர்ந்து வரும். இவை இணை எழுத்துக்கள் ஆகும். இடையின எழுத்துக்கள் 6. இடையின எழுத்துக்கள் 6 இருக்கு. எரள வளல இவை அனைத்தும் ஒரே இனமாகும். எரள வளல என்பது ஒரே இனமாகும். ஆ ஆ நெடிலுக்கு குரில் இணை எழுத்துக்களாகும். ஆக்கு ஆ இணை எழுத்து, ஈக்கு ஈ இணை எழுத்து, ஊக்கு ஊ இணை எழுத்து, ஏக்கு ஏ இணை எழுத்து, ஐக்கு ஈ இணை எழுத்து, ஓக்கு ஓ இணை எழுத்து, அவுக்கு ஊ இணை எழுத்து. அனைத்து நெடிலுக்கும் குரில் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். 70வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிந்து விடையளிக்கும். விலை, விலை, விலை. விலை என்பது பொருளின் விலை. விலை என்பது பொருளின் விலை. 2 இடத்துல இருக்குது. விலை என்பது விளைவு, உண்டாக்குதல். விலை என்பது விளைவு, உண்டாக்குதல். விலை என்பது விரும்புதல். விலை என்பது விரும்புதல். விடை சி. விடை வந்து பார்த்தீங்கன்னா பொருளின் விலை, உண்டாக்குதல், விரும்புதல். விடை சி. 71வது கேள்வி, நிலையான செல்வமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? நிலையான செல்வமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? பணிவு, துணிவு, ஊக்கம், வீரம். விடை ஊக்கம். 72வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. இது சரியான கூற்று. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இது சரியான கூற்று. தை முதல் நாளில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. தவறான கூற்று. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. இதுவும் தவறான கூற்று. விடை வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2. விடை ஏ, 1 மற்றும் 2. 73வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கவிஞர் முடியரசன் படைப்பு அல்லாதது எது? பாருங்க, முடியரசனின் படைப்பு அல்லாதது எது கேட்டிருக்கிறாங்க. பாவிய கொத்து, காவிய பாவை, பூங்கொடி, வீரகாவியம். பாவிய கொத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முடியரசனோட படைப்பு அல்லாதது. காவிய பாவை, வீரகாவியம், பூங்கொடி அனைத்தும் முடியரசனின் படைப்புகள். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். 74வது கேள்வி, தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக
விளங்கியது எது? தொண்டி, முசிறி, பூம்புகார், கொற்கை. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. விடை சி, பூம்புகார். 75வது கேள்வி, வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பயனாளி, வணிகர், சிறுவணிகர், நுகர்வோர். விடை நுகர்வோர். 76வது கேள்வி, உழைப்பே மூலதனம் எனும் கதை கீழ்கண்ட எதை உணர்த்துகிறது? உழைப்பே மூலதனம் எனும் கதை கீழ்கண்ட எதை உணர்த்துகிறது? பணத்தை எவ்வாறு பாதுகாப்பது, பணத்தை வீணாக செலவு செய்வது, பணத்தை பயன்படுத்தி முன்னேறுவது, பணத்தை பிறருக்கு கொடுத்து உதவுவது. ஸோ பார்த்தீங்கன்னா உழைப்பே மூலதனம் என்னும் கதை பணத்தை பயன்படுத்தி எவ்வாறு முன்னேறுவது என்பதை உணர்த்துகிறது. விடை சி. 77வது கேள்வி, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளதை பாருங்க, இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது? ஆ என்பது தொலைவில் உள்ளவர்களை சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது. இ என்பது அருகில் உள்ளவர்களை சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது. ஏ கிடையாது. உ என்பது இடையில் உள்ளவர்களை சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது. உ. விடை உ. 78வது கேள்வி, மொழி இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்துக்கள் எது? மொழி இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்துக்கள் எது? ஏ, ஏ, யா, ஏ, ஏ, யா, ஆ, ஓ. மொழி இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்களாகும். மொழியின் முதலில் வருபவை ஏ, யா. எடுத்துக்காட்டு, எங்கு, யாருக்கு. எங்கு, யாருக்கு மொழியின் முதலில் வருபவை. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ. எடுத்துக்காட்டு, பேசலாமா, தெரியுமோ. மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. எடுத்துக்காட்டு, ஏன், நீதானே. 79வது கேள்வி, பொறுத்துக. கடற்பயணம், கலப்படம், பயணப்படகுகள், சிற்பங்கள். கடற்பயணம் என்பது ஆங்கிலத்தில் வாயேஜ் என்று கூறுவார்கள். கலப்படம் என்பது ஆங்கிலத்தில் அடல்டரேஷன் என்பதாகும். பயணப்படகுகள் என்பது ஆங்கிலத்தில் ஃபெரிஸ் என்பதாகும். சிற்பங்கள் ஆங்கிலத்தில் ஸ்கல்ப்சர்ஸ் என அழைக்கப்படும். விடை வந்து பார்த்தீங்கன்னா 2, 3. விடை பி. 80வது கேள்வி, ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மூதுரை, நாலடியார், பழமொழி 400, ஆசாரக்கோவை. விடை வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400. 81வது கேள்வி, ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயைபு சொற்கள், இணை சொற்கள், எதுகை சொற்கள், மோனை சொற்கள். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் இயைபு சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. விடை ஏ, இயைபு சொற்கள். 82வது கேள்வி, தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நூறாசிரியம், பாவிய குத்து, கனிச்சாறு, கொய்யாக்கனி. விடை சி, கனிச்சாறு. பெருஞ்சித்திரனாரின் எழுதிய நூல் கனிச்சாறு. இந்நூல் கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அவரின் நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனார். 83வது கேள்வி, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோலையோடு சேரக்கூடாது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளவை எது? எதுகையா, மோனையா, இயேபுவா, முரணா? மோனை. முதல் எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது மோனை. 84வது கேள்வி, மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது? மனித இனம் கண்டறிந்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது? மொழி, சக்கரம், நெருப்பு, பணம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு என்பது சக்கரம் ஆகும். விடை சக்கரம். 85வது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக அமைந்துள்ளன? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக அமைந்துள்ளன? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்துள்ளன. 86வது கேள்வி, உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? நாக்கு, மூச்சு, காற்று, மொழி. உயிரெழுத்துக்கள் காற்றை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன. விடை சி, காற்று. 87வது கேள்வி, கபிலர் என்பதில் உள்ள மொத்த மாத்திரையின் அளவு எவ்வளவு? கபிலர் என்பதில் உள்ள மொத்த மாத்திரையின் அளவு எவ்வளவு? 2, 2.5, 3, 3.5. விடை 3.5 எழுத்துக்கள். கபிலர் கா ஒரு மாத்திரை, பி ஒரு மாத்திரை, லா ஒரு மாத்திரை, இர் அரை மாத்திரை, மொத்தம் 3.5 மாத்திரை.
88வது கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சலீம் அலி, அரங்கநாதன், எர்னஸ்ட் ஹெமிங்வே, அப்துல் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. விடை ஏ, சலீம் அலி. 89வது கேள்வி, பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்லுவது. எதை சொல்லுவது? பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்லுவது. சுருங்க சொல்லுவதே பழமொழியின் சிறப்பாகும். விடை ஏ, சுருங்க சொல்லுவது. 90வது கேள்வி, உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் நீண்டும் எத்தனை எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கின்றன? எத்தனை எழுத்துக்கள் நீண்டும் எத்தனை எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கின்றன? உயிர் எழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் நீண்டும் 5 எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கின்றன. 7 எழுத்துக்கள் நீண்டும் 5 எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கின்றன. விடை பி, குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குரில் எழுத்துக்கள் ஆகும். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் நீண்டும் குரில் எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கும். குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. 91வது கேள்வி, தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் இஸ்ரோ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் இஸ்ரோ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மயில்சாமி, அண்ணாதுரை, அப்துல் கலாம், அருணன் சுப்பையா, சிவன். விடை சிவன். கீழ்கண்டவற்றுள் மலையை பற்றி குறிப்பிடாத நூல்கள் எவை? கீழ்கண்டவற்றுள் மலையை பற்றி குறிப்பிடாத நூல்கள் எவை? திருக்குறள், முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டு பரிபாடல், திருப்பாவை, கார்நாற்பது, நற்றிணை, பதிற்றுப்பத்து. மலையை பற்றி குறிப்பிடாத நூல்கள் நற்றிணை மற்றும் பதிற்றுப்பத்து ஆகும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவியல் செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 93வது கேள்வி, உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா, சிட்டுக்குருவி, கப்பல் பறவை, கதிர்குருவி. விடை ஆர்டிக் ஆலா. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலாவாகும். 94வது கேள்வி, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற தத்துவத்தை கூறியவர் யார்? வள்ளலார், கைலாஷ் சத்தியமூர்த்தி, அன்னை தெரசா, காந்தியடிகள். விடை அன்னை தெரசா. சி. விடை சி, அன்னை தெரசா. 95வது கேள்வி, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட ஆசிய ஜோதி எனும் நூலில் யாருடைய வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட ஆசிய ஜோதி என்னும் நூலில் யாருடைய வரலாறு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? புத்தர், மகாவீரர், குருதேவ், திருவள்ளுவர். விடை புத்தர். ஏ. 96வது கேள்வி, ஆற்றல் உடையவர்களை டேஷ் கூடாது. ஆற்றல் உடையவர்களை டேஷ் கூடாது. புகழக்கூடாது, இகழக்கூடாது, பகை கொள்ளக்கூடாது, வருத்தக்கூடாது. ஆற்றல் உள்ளவர்களை இகழக்கூடாது. ஆற்றல் உள்ளவர்களை இகழக்கூடாது. விடை பி. 97வது கேள்வி, உபபாண்டவம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன், புலவர் முத்தரையனார், நா பிச்சமூர்த்தி, மு மேத்தா. உபபாண்டவம் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். விடை ஏ, எஸ் ராமகிருஷ்ணன். 98வது கேள்வி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு எனும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு எனும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓமை அணி, உருவக அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி. விடை டி, இயல்பு நவிர்ச்சி அணி. 99வது கேள்வி, கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? மலேசியா, லெபனான், இத்தாலி, பெய்ரூட். கலில் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். விடை பி, லெபனான். 100வது கேள்வி, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தாயுமானவர், மாணிக்கவாசகர், சுந்தர திருநாவுக்கரசர். விடை வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர். ஏ. தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கன்னி எனும் தலைப்பில் உள்ளன. இப்பாடல்கள் பராபர கன்னி எனும் தலைப்பில் உள்ளன. கன்னி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகையாகும். கன்னி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை ஆகும். இல்லம் தேடி தேர்வுல பார்ட் 1 சரிங்களா? இல்லம் தேடி தேர்வு 17வது டெஸ்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்ட் 1 6th 7th தமிழ் டெஸ்ட்டில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோம். அதுக்குன்னா விடைகள் மற்றும் விளக்கத்தை பார்த்தோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாங்க, அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 6th and 7th கவர் ஆகும். ஸோ எல்லாம் தொடர்ந்து படிங்க, நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.